விஷன் கியா நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. 7 6 5 4 3 2 1 எங்கள் பேப்பர் படியன் எங்கட பேப்பர் படியன் வரா வாருங்கள் வாருங்கள். நீங்க போங்க அவர் அனுப்பியா சொல்லி. இனிய காலை வணக்கம் தமிழ் பேசும் மக்கள் எல்லோருக்கும். இப்படி இருக்கிறீங்களோ? நல்ல சுகம் நல்ல சுகம். நேரம் போற போக்கு போயிருக்கா? அதுதானே ரெண்டு நேரம் 5 நிமிஷத்துல நீங்க எடுத்துட்டீங்க ரெண்டு பேரும். சரி சொல்லுங்க, ஆரம்பிங்க வேலை. வீரகேசரி பத்திரிகை எடுத்து படிக்கிறேன். பிரதான தலைப்புச் செய்தியாக ஜனாதிபதியாக சஜித் அவசரப்படுகின்றார். தலதா அத்துக்குறள விமர்சனமாம். பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை துறந்தார். ஏன் ஜனாதிபதியா ஆவாரத்துக்கு அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கு. அவர் என்னத்துக்கு அவசரப்படணும்? நீண்ட கால அரசியல் இருக்கிறார். அவங்களோட அப்பா ஜனாதிபதியா இருந்தவர். வயசோடு தடை இல்லையே. வெளிநாடுகள் எல்லாம் பாருங்க, சின்ன சின்ன படிகள் எல்லாம் ஜனாதிபதியா இருக்கிறாங்க. இங்கேயும் அப்படித்தானே சின்ன படிகள் இறங்கி இருக்கிறாங்க. ஆகவே திடீரென்று இவ்வளவு காலம் கூடவே இருந்தார். ஆனா இப்ப திடீரென்று அந்த தரப்பை விட்டு விலகி செல்வதாக அறிவித்தார் நேற்று பாராளுமன்றத்தில். அவ போனா போராட்டம் பண்ண, அதுக்காக சைத்தன்னாவை அப்படி ஜனாதிபதியாக அவசரப்படுகிறார் என்று சொல்லலாதார். என்னன்னா ஜனாதிபதியுடனே முஸ்லிம் மக்களா ரிஷாட் ஹக்கீம் வரலாற்று தவறு செய்து விட்டனமா ரணிலை ஆதரிக்கு முஸ்லிம் எம்பிக்கள் ஒன்றிணைந்து அறிவிச்சிருக்கிறாங்க. எனவே அந்த சரியும் வந்து கிடக்குது. ரிஷாட்டின் நிதி ரத்தாம், முஷரப்புக்கு புதிதாக நிதியாம். என்ன நியாயம் என்று எதிர்க்கட்சி தலைவர் சைத் சபையில கேள்வி கேட்டார். அவர் கேள்வி கேட்டார், இவர் அதுக்கு பதில் கேட்கிறார். முதல் வந்து இவருக்கு கொஞ்சம் காசுகள் கொடுத்திருக்காங்க போல எனக்கு. இவர் வந்து இப்ப ஜனாதிபதி ஆதரிக்காதோட அவர்கிட்ட அந்த காசெல்லாம் புடுங்கிட்டாங்களாம். புடுங்கி முஷரப் எம்பிக்கு கொடுத்துட்டாங்களாம் சொல்றாங்க. ஆனா அவர் சொல்றா இல்ல தர இல்ல, தந்ததை நிரூபிச்சு காட்டுங்க, தான் பாராளுமன்ற பதவியிலிருந்தே விலகிறது தயார். அவர் வேற சவால் விடுக்கிறார். முஷரப் பிரதமர் தினேஷ் தலைமையில விரைவில் பிறந்துபட்ட கூட்டணியா போச்சாடா. பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்பி திசாநாயகா சொல்லிருக்கு. என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கூட்டணிகளை அமைச்சு கொண்டே போறாங்க. அதுதானே பாருங்க. அலி சாகிர் அதே மாதிரி வடிவேல் சுரேஷ் அமைச்சர்களாக பதவி பிரமாணமா. இன்னொரு சிரிப்பு. இந்த வடிவேல் சுரேஷ் அவர் அடிக்கடி கட்டி தாவி தாவி மாறி மாறி அமைச்சு பதவியும் எடுப்பார். எத்தனை நாளைக்கு ஒரு மாசத்துக்குள்ள என்ன? நான் ஒரு முறை நேர்ல சந்திக்கும் போது கேட்டேன். அடிக்கடி எப்படி என்ன உங்களால முடியுதுன்னு கேட்டீங்க. பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி நீங்க கேக்குறீங்க. நானும் ஒரு கண்டடான் கண்டுட்டு சிரிச்சல நான் கேட்டுட்டேன். அனுராவை விவாதத்துக்கு அழைத்தார் கஞ்சன் என்கிற செய்தி வந்து கிடக்கிறது. மதுவரி திணைக்களம் 7.9 பில்லியன் ரூபாய் வரி நிலுவை அறவிடவில்லை சம்பிக்கிறனவுக்கு தெரிவித்த செய்தி வந்திருக்கிறார். இவர் சஜித் பிரேமதாஸ் தரப்போடு இணைந்து கொண்டார் அண்மையிலே. இப்ப அவருக்கு அந்த கடந்த காலத்து சில பதிவுகள் தெரியும் என்றதால கேள்விகளை கேட்கிறார். சரி, என்ன நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்குங்கள். 83 செயற்பாட்டாளர்களுடன் 8 சிவில் அமைப்புகள் கூட்டாக வலியுறுத்தலாம் என்று அந்த செய்தி பார்த்தனாங்க. அரசாங்க ஊழியர்களுக்கு பட்ஜெட்டில் 25,000 ரூபாவாமண்ணா. ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய சபையில தெரிஞ்சு என்ன எலெக்ஷனுக்கு மாட்டோமா என்ன தெரியல. அந்த எலெக்ஷனுக்கு பிறகுதான் என்னென்றாலும் அப்ப அது வென்றால் தான் இனி சொன்னது நடக்கும், வெள்ளாட்டி சொன்னது நடக்காது. போயிருவேன். இலங்கையில் மோதலை தூண்டும் முக்கிய காரணியாக காணி விடயமா. உடனடி தீர்வு என்றேல் இன மோதல்கள் தீவிரமடையுமாம். மாற்று கொள்கைகளுக்கான நிலையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அடுத்து என்ன மாதிரி, அடுத்து தினக்குரல் என்ன மாதிரி செய்தி எடுத்து படிக்கிறேன். சரி, பிரதான தலைப்புச் செய்தியாக ரணிலும் சஜித்தும் பிரிந்தால் தமிழ் வாக்குகளுக்கு பாதிப்பாம். யாரை ஆதரிப்பதென தெரியாத நிலை என்கிறார் சஜித். சஜித் அணியில் இருந்து வெளியேறும் தலதா அத்துக்குறள். அவர் யாரை ஆதரிக்கிறன்னு தெரியாத குழப்பத்துல தான் விலகி போறான். என்னன்னா ரிசாத்துக்கு வெட்டு, முஷரப்புக்கு தொட்டு, சஜித் போட்டார் குட்டு. அப்படி வந்திருக்க செய்தி தினக்குரல் அடிச்சிருக்கிறாங்க. சஜித்தின் அழைப்பினால் ஹக்கீம் ஹாரிஸ் சந்திப்பு நிலைமைகள் குறித்து கலந்துரையாடினார் என்கிற செய்தி வந்து கிடக்குது. சபையில் சஜித்திடம் தாவிய கருணாதாஸ் மேசையில் தட்டி அவரை வரவேற்றிருக்காங்க. நேற்று உரையாட்சி போட்டு எல்லாருக்கும் நன்றிகள், நான் அங்கால போறேன்னு சொல்லி எதிர்கட்சியில போய் இருந்துட்டேன். சஜித் பிரேமதாஸ் தரப்புக்கு ஆதரவு தெரிவித்து இணைந்து கொண்டார். நேற்று அவர் சபையில வச்சு போயிட்டாரு. சஜித் தரப்பிலிருந்து வெளியேறினார் தலதா அத்துக்குறள. தமிழ் பொது வேட்பாளர் எமது வரலாற்று கடமை. முன்னாள் போராளி
காக்கா அன்னை தெரிவிச்சிருக்கிறார். என்னன்னு தமிழ் பொது வேட்பாளர் நமது வரலாற்று கடமையா அவர் பேர் வந்து காக்கா அன்னை. சரியாண்ணா? காக்கா அன்னை. இந்த தேர்தலில் எத்தனை வகை பணம், கருப்பு பணம், பாதாள குழுக்களின் பணம், போதைப்பொருள் பணம், சூதாட்ட பணம் என்று செய்தி வந்திருக்கா. பாராளுமன்ற உறுப்பினர் ரொசான் ரணசிங்க தெரிவித்த செய்திதான் இந்த செய்தி. எப்படியோ இந்த தேர்தல் முடிந்து 21 நாட்களுக்குள் கணக்கெல்லாம் காட்டணும். யார் தந்தது, எதை கொண்டு எதை செலவழித்தீர்கள், எதற்காக எதை செலவழித்தீர்கள், இதை எதற்காக செலவழித்தீர்கள், அது இதென்று ஒவ்வொன்றுக்கும் கணக்கு காட்டணும். அப்படி இல்லை என்றால் அது ஒரு பிழையாக கருதப்படும், பதவி கூட பறிக்கப்படும். 21 நாட்களுக்குள் தேர்தல் செலவுகள் பற்றிய கணக்கினை காண்பிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஒவ்வொரு வேட்பாளருக்கும். இந்திய இலங்கை தரவழி பாதை குறித்து மல்வத்த மகாநாயக்கர் கவலை வெளியிட்டிருக்கிறார். இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவிடம் தெரிவிச்சு புலிகளுக்கு ஆயுதம் வழங்கியது பிரேமதாசா மஹிந்த ராஜபக்ச சொல்லி இருக்கு. சரி என்ன எல்லாம் இப்படி தேர்தல் காலங்கள் இப்படி அவரை வேற குற்றம் சாட்டுறது, இவங்களை அவங்கள குற்றம் சாட்டுறது, அரசியல் இதெல்லாம் சகஜமாடாப்பான்றி நாங்க சிந்தப்படாம இருந்தா சரிதான். என்னென்ன சரி போட்டு வரேண்ணா. நன்றி. பாய், நாளைக்கு சந்திப்போம். டாட்டா. பேப்பர் படியம் போலாம்.